வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. இன்னைக்கு வந்துட்டு என்னோட டாபிக் என்னன்னா, ரிட்டைர்மெண்ட்டுக்கு நீங்க யூனிட் ட்ரஸ்ட் மூலியமா எப்படி சேமிக்கலான்றது தான். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்துட்டு 65 வயசு வரைக்கும் உங்களால வேலை செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க 65 வயசு வரைக்கும் நீங்க வேலை செய்யலாம். 65 வயசுக்கு பிறகு என்னால முடியல, ஆனா எனக்கு பேசிவ் இன்கம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா, என்ன செய்வீங்க? இபிஎஃப் காசு 55 வயசுல எடுத்து வீடு ரெனோவேஷன் பண்ணி பிள்ளை கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி பலர் செஞ்சிருக்காங்க. நீங்க என்ன செய்வீங்க? உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகேவா? நான் என்ன செய்யறோம்னா, உங்களோட சேமிப்பு இருக்குல்ல, நீங்க போட்டுக்கிட்டே வரீங்களா அந்த சேமி ரிட்டைர்மெண்ட்னு போட்டுக்கிட்டே வரீங்களா சைமன், அது யூனிட்ராஸா இருந்தாலும் சரி, பிஆர்எஸ்ஆ இருந்தாலும் சரி. ஓகே, நான் ரெண்டும் செய்யறேன். ஸோ அதுல வந்துட்டு நீங்க என்ன செய்றீங்க, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வந்துகிட்டே இருக்கிறீங்களா. ஒரு சர்டன் டைம் பிறகு நாங்க என்ன செய்வோம், அந்த காசை வந்துட்டு டைவர்சிஃபை பண்ணிடுவோம். அது வந்துட்டு ஃபண்ட்ஸாகவும் நாங்கள் டைவர்சிஃபை பண்ணுவோம். இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு ஜனவரியில இருந்துட்டு டிசம்பர் வரைக்கும் டிவிடெண்ட் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு நாங்கள் செட் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? இது வந்துட்டு அது என்னதுன்னு சொன்னா, நீங்க ஒரே ஒரு ஏப்ரல் மரத்தை வீட்டில் நட்டு வச்சிட்டீங்களா, என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அது எப்போ ஏப்ரல் முளைக்குமோ அது வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். அதே சமயம் ஆப்பிள், ஆரஞ்சு, பைனாப்பிள், ஜம்பு அது இதுன்னு நீங்க நிறைய பழங்கள் நீங்க நீங்க நட்டு வச்சிருந்தீங்களா, அது மாசத்துக்கு ஒரு த்ரூ அவுட் ஒரு வருஷத்துக்கு பூரா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு பழம் கிடைக்கும். அதுதான் நாங்க உங்களுக்கு செய்வோம். சரிங்களா? அப்ப அந்த ஃபண்ட்ஸ் வந்துட்டு ஜனவரியில டிவிடெண்ட் கிடைக்கிறதுல இருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு டிவிடெண்ட் எது எதுல கிடைக்குதோ அதுல போட்டு வச்சிருவோம். போட்டு வச்சுட்டா நீங்க என்ன செய்வீங்க, 65 வயசுக்கு மேல உங்க டிவிடெண்டை உங்களுக்கு பே அவுட் பண்ற மாதிரி நாங்க செய்வோம். அதாவது உங்களுக்கு நாங்க அது டிவிடெண்டா உங்களுக்கு மாசம் மாசம் வர்ற மாதிரி செய்வோம். அதுதான் உங்களுடைய பாக்கெட் மணி. அது நீங்க வந்துட்டு விடாம நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். அதுல காசு இருந்தாதான் உங்களுக்கு எவ்வளவு காசு இருக்கோ அவ்வளவு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அவ்வளவு டிவிடெண்ட் கிடைக்கும் மாசம். சரிங்களா? இதுதான் நாங்க வந்துட்டு உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் பிளான் அப்படின்றது. ரிட்டைர்மெண்ட் பிளான் ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, 55 வயசுல காசுலாம் எடுத்துடணும். அது இல்ல ரிட்டைர்மெண்ட் பிளான். ரிட்டைர்மெண்ட் முடிஞ்சிட்டு பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்களோ, அதுக்கு என்ன காசு இருக்கோ, அதுக்கு நீங்க என்ன சேகரிச்சு வச்சிருக்கீங்களோ, அதுதான் உங்களுக்கு த்ரூ அவுட் நீங்க பழிக்க போறீங்க. சரிங்களா? இதுல உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்ன கூப்பிடுங்க. என்னோட நம்பரு 014-311-9898. தேங்க்யூ.